மற்றொரு அண்மை செய்தி. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை உறைபனி சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை உறைபனி சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், உதகையை உறைபனி சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க கூடுதல் விவரங்கள்? மோனிஷா, நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக உறைபனி பொழிவு காணப்படுகிறது. உதகை அரசு தாவரவியல் பூங்கா, குதிரை பந்தய மைதானம், காந்தல், தலைக்குந்தா, கேத்தி ஆகிய சமவெளி பகுதிகளில் உள்ள பசும் புல்வெளிகளில் பாத்தீங்கன்னாக்கா இந்த உறைபனி அது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல அந்த அளவிற்கு உறைபனி படர்ந்து காணப்படுகிறது. சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மீதும் அரை அங்குலத்திற்கு பனிப்பொழிவானது காணப்படுகிறது. இந்த உறைபனி பொழிவால் கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காலையில் வெயில் வந்த பிறகே வீட்டை விட்டு வெளியே வர முடிகிறது. கடும் குளிரின் காரணமாக பொதுமக்கள் வெம்மை ஆடைகளான பனியன், ஜெர்கின், தொப்பி போன்ற உடைகளை உடுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர். தலைக்குந்தா பகுதி, சுற்று வட்டார பகுதியில் உறைபனிவை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். குறைந்தபட்சமாக வெப்பநிலையாக உதகை நகரில் இன்று -0.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னா இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மோனிகா, சிவகுமார், தகவல்களுக்கு நன்றி.